பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அந்த வழி ஏன் ஆராயப்படக்கூடாததா இருக்கிறது? காரணம், அத்தகைய அனந்த ஞானத்தை நாம் பெறுவது அரிது. இதில் வேடிக்கையான ஒன்று என்னவென்றால், நம் வாழ்வை தேவனின் கரத்தில் ஒப்புக் கொடுப்போம் என்றால் அவர் சரியான பாதையில் நடத்துவாரா என மனிதன் தனக்குள்ளே கேட்பதுதான். பாருங்கள், அவர் படைத்த அண்ட சராசரங்கள் அதினதின் பாதையிலே சீராய் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த அண்ட சராசரம் நாம் நினைப்பதற்கும் அளவிடப்பட முடியாத மிகப்பெரியதாய் இருக்கிறது. அவைகளின் பாதையில் ஒன்றோடு ஒன்று இடைப்படும் எனில் அவைகள் மோதி விளைவுகள் விபரீதமாகும் அல்லவா? அவைகளுக்கு பாதைகளை வகுத்திருக்கின்ற தேவன் அவைகளை ஒப்பிடும் பொழுது நமக்கு தமது பாதையை சீராய் வைத்திருப்பது மிகவும் நிச்சயம். அது அவருக்கு லேசான காரியம். ஆகவே சுய அறிவில் பிரயாணிப்போமா அல்லது தேவனின் அனந்த ஞானத்தின் வழியில் பிரயாணிப்போமா என்பதை இப்பொழுதே தீர்மானிப்போம். ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கிற்கு பெண் கொள்ள வேண்டும் என்று எலியேசரை அனுப்பிய பொழுது தான் எங்கே செல்ல வேண்டும், எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதை ஒன்றும் அறியாத பொழுதிலும் தனது வழியை கர்த்தருடைய ஞானத்திற்கு ஒப்பு கொடுத்தான். இறுதியிலே அவன், கர்த்தர் என்னை நேர்வழியாய் நடத்தினார் என்று அவருக்கு நன்றி கூறினான். அதே தேவனிடத்திலே இன்றைக்கும் நமது வழியை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மால் ஆராயப்பட முடியாத அவருடைய அனந்த ஞானத்தின் வழியிலே நம்மை நடத்துவார். இறுதியிலே சகலரை காட்டிலும் மாட்சி புரிந்தவர்களாக அவருடைய மகிமைக்காக நம்மையும் உயர்த்துவார். God bless you abundantly.